பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று நீங்கள் நினைத்தால் அது மாபெரும் தவறு. ஏனென்றால் அதை அணை அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா தண்ணி ஜாஸ்தி வந்து அடிச்சுக்கிட்டு போச்சுன்னு சூப்பர்வைசர் தப்பிச்சுக்கலாம், ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். லஞ்சம் வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இது. போய் ஏமாத்துறது, போய் சொல்றது, திருடுறது, இது மக்கள் மனதில் ஊறி போன ஒன்று. அதை நிறுத்த முடியல. ஸோ அது மாதிரி என்னுடைய வேலையில சைனீஸ் அட்டாக் நடந்து நாடு எமர்ஜென்சியில் இருக்குது. இராணுவம் பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களெல்லாம் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. 1 வருஷம் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ண சொன்னால் 2 வருஷம் சீனியாரிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணுறீங்க? ஒய் டோன்ட் யூ பிகம் அன் ஆர்மி ஆஃபீஸர்? நம்ம பூமி இந்தியாவில் எப்படி பூமி இருக்குதோ அது மாதிரி தென் துருவம் மேலே தரை இருக்குது. ஆனால் அந்த தரை உறைபனியால் மூடி இருக்கு. உறைபனியோடைய திக்னஸ் எவ்வளவு உறைபனி இருக்கும்? 5000 மீட்டர், 5 கிலோமீட்டருக்கு ஐஸ் இருக்குது. 5 கிலோமீட்டருக்கு கீழே போனால் நீங்கள் வணக்கம். லோட்டஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இன்று எத்தனையோ மனிதர்களை இந்த தேசம் சந்தித்து இருக்கின்றது. ஊடகம் வழியாக நிறைய மனிதர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் ஒரு மகத்தான மனிதர் இந்திய இராணுவத்தில் கர்னலாக பணிபுரிந்து மிகப்பெரிய சாதனையெல்லாம் நிகழ்த்தி இன்று 82 வயதிலும் பல அரிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அவரை பற்றிய இன்று இந்த தொகுப்பின் மூலம் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த தமிழரை, சிறந்த இராணுவ வீரரை, சிறந்த தேசபக்தரை அறிமுகப்படுத்துவதில் லோட்டஸ் தொலைக்காட்சி மிகவும் பெருமை கொள்கிறது. அவருடைய அனுபவங்கள் அனைத்தும் இன்று இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். வணக்கம். லோட்டஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் பெயர் கணேசன். திருவாரூர் மாவட்டத்தில் 1942ஆம் ஆண்டு பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்ந்து பலவிதமான மாற்றங்களும் வாழ்க்கையில் நடைபெற இன்று சென்னையில் இருக்கிறேன். சாதாரணமாக மனித வாழ்க்கை ஒரு அற்புதமான பரிசு. இந்த பரிசு மதிப்புள்ளதா இல்லையா என்பதை யார் சொல்ல முடியும்? இந்த பரிசுடைய மதிப்பு என்ன என்பதை யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு மனிதனும் அனுபவிப்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மனிதன் சாதாரண நிலையிலிருந்து உலகம் போற்றும் உத்தமனாக, உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் பிற்காலத்தில் உலகம் முழுக்க அறியப்படும் அப்துல் கலாம் என்று அறியப்படுகிறார். இப்படி ஆரம்பிக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கை ஒரு உலக மகா உத்தமர்களாக உருவாவது யாரிடம் உள்ளது? அவர்களிடம்தான் உள்ளது. ஒரு மனிதன் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவனேதான் காரணமாகிறான். வேற எந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் உங்களை வளர்த்தும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அது தவறு. திருவாசகத்தில் சொல்லுகிறார்கள், தானே தன்னால் உயர்த்தி கொள்க என்று. அப்படி எந்த ஒரு மாணவனும் மாணவியும் சிறு பையன்களும் தான் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று முயற்சித்தால் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண கிராமத்தில் ஆரம்பித்து இந்திய தேசத்தின் ஆய்வுக்குழு தலைவராக தென் துருவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று இந்திய ஜனாதிபதியின் வசிஷ்ட சேவா மெடல் விருது பெற்று இன்று பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆர்வமெல்லாம் இதை இளைய சமுதாயத்தினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் இப்பொழுது நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, அது எழுதுறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. இதனுடைய நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று நீங்கள் நினைத்தால் அது மாபெரும் தவறு. ஏனென்றால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. பணம் தேவைதான், பொருள் சேர்க்க வேண்டியதுதான், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டியதுதான். ஆனால் அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வேறு விதமான ஒரு முறையில் வாழக்கூடாது. மனித வாழ்க்கையின் ஒரு உன்னத நோக்கம் என்னவென்றால்
மேன் இஸ் த கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. மனிதனும் கடவுளும் ஒன்றுதான். மனிதன் தான் கடவுள், கடவுள் தான் மனித உருவில் இருப்பவர்கள். மேன் இஸ் த கிரியேட்டர், இஸ் த கிரியேஷன், இஸ் த கிரியேட்டர் என்று சொல்வார்கள். ஆக மனித வாழ்க்கையின் முடிவு என்னவென்றால் இறைமையுடன் ஒத்துப்போவது, இறைமையுடன் சேருவது, இறைவனுடன் ஐக்கியமாவது, சுப்ரீம் பீயிங். அந்த எண்ணத்தை மனதில் பதிய வைத்தால் பணம் சம்பாதிப்பது உங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்காது. பணம் உங்களுடைய காலில் கொண்டு வந்து கொட்டுவார்கள். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் உங்கள் காலில் வந்து கொட்டுவார்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த தடையும் இருக்க முடியாது. உங்களுடைய இராணுவத்தில் சேர்வதற்கு எது உத்வேகம் அளித்தது? எப்படி நான் இராணுவ அதிகாரி ஆனேன் என்பதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். சாதாரணமாக ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் விவசாய வேலைகளை செய்து கொண்டிருந்த எனக்கு, கார்பரேஷன் பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த எனக்கு, இராணுவம் என்றால் என்ன என்பது சிறிதளவும் கிடையாது, ஒரு ஞானம் கிடையாது. ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்ட ஆளை என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. மிலிட்ரி இராணுவம் என்றால் யாரோ எங்கேயோ எந்த நாட்டிலேயோ இருக்காங்க, நமக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஒரு நினைத்த ஒரு ஆள். ஆனால் என் மனதில் பதிந்தது எல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். நான் அப்பவே நிறைய சின்ன வயசுலயே இது மாதிரிலாம் படிக்கிறப்ப, உரிமை இல்லாத சொத்து சுகம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், நம்பிக்கை துரோகம், பிறரை ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், இவைகளெல்லாம் மனதில் படியவே இல்லை. ராமலிங்க அடிகளுடைய ஒரு மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வரவு போக்கொழிய வழியை அடைத்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படிங்கிறாரு. இந்த கதை இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம இன்டர்வியூ நாள் கணக்கில் தொடரும், மணிக்கணக்கில் இல்லை, நாள் கணக்கில் தொடரும். இதெல்லாம் சிறு வயதுல படிக்கிறப்ப மனதுல படியுது. என்ன படியுதுன்னா, நாம் சாதாரண மனிதராக பிறந்து வந்திருந்தாலும் நமது செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும், அது 4 பேருக்கு நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனதுல படிக்கிறப்ப, உங்களுக்கு எத்தனை பேர் பாரதியார் பாடல்கள்லாம் படிக்கிறீங்க? பாரதியார் பாடல்ல ஒரு பாடல் வரும், யாராவது கேட்டு பாருங்க, எந்த ஆசிரியரை கேட்டு பாருங்க, மாணவரை கேட்டு பாருங்க, யார் ரொம்ப குறைச்ச பேர் தான் அது என்னன்னு சொல்லுவாங்க. தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியார் பாடுறார். அது இந்த யோக சித்திங்கிற பெரிய ஒரு 10 ஸ்டான்ஸா உள்ள பாடல் அது. அதுல நடுவுல இந்த பாடல் வருது, தோளை வலியுடையதாக்கி சோர்வு பிணிவளவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து அப்படின்னு அது மாதிரி நிறைய போகுது. அதை படிக்கிறப்பவே உடம்பு சிலிர்க்கும். இது மாதிரியான ஒரு பாடலை சிறு வயதில் படிக்க நேர்ந்ததால நம்ம ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனதில் பட்டுது. அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளி. நீங்க இராணுவத்தில் சேர்வதற்கு முன்னாடி அரசு துறையில், தமிழ்நாடு அரசு துறையில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றுவதாக உங்களுடைய சுயசரிதையில் நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். அதுல ஏன் ராஜினாமா பண்ணிட்டு நீங்க இராணுவத்துக்கு போவதற்கு காரணமா எது அமைஞ்சது? தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறையில் என்ஜினியரிங் சூப்பர்வைசராக 1961 சேர்ந்து 62, 63 சமயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வெட்டாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்று குறுக்க ஒரு சிறிய அணை கட்டும் பணி எனக்கு கொடுக்கப்பட்டது. அது ஆற்றுல தண்ணி நவம்பர் டிசம்பர் மாதத்துல நிறுத்திட்டு வேலையை ஆரம்பிக்கணும். அப்புறம் ஜூன் ஜூலை மாதத்துல தண்ணி திறந்து விட்டுறணும், ஏன்னா விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விடணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு 4-5 மாத இடைவெளியில ஆற்றுல ஒரு சுமார் 7-8 லட்சம் ரூபாய் பணத்தை கொட்டி வேலை முடிக்கணும். அதுக்கு அவங்க கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு சூப்பரண்டிங் இன்ஜினியர், இது ஆற்றுல வேலை செய்யறது 4 மாதம் கழிச்சு தண்ணி ஆற்றுல நிறைய வர்றப்ப அதை அணை அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா, தண்ணி ஜாஸ்தி அடிச்சுக்கிட்டு போச்சுன்னு
சூப்பர்வைசர் தப்பிச்சுக்கலாம், ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். லஞ்சம் வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இது. அதனால கூடிய வரைக்கும் பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு சிறு பையனா, ஜாஸ்தி தேவைகள் இல்லாத கல்யாணம் ஆகாதவரா, அது மாதிரி ஒரு பையன் நல்லா படிச்சவரா, அது மாதிரி ஒரு பையனை கொஞ்சம் போடுங்க இந்த வேலைக்கு 4 மாதம் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னப்ப, ஆவுடையார் கோயில்னு அறந்தாங்கிக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க கொண்டாந்து போட்டாங்க. வேலை முடிஞ்சது. எந்த ப்ராப்ளம் நல்லா தான் நடந்தது. போய் ஏமாத்துறது, போய் சொல்றது, திருடுறது, இது மக்கள் மனதில் ஊறி போன ஒண்ணு. அதை நிறுத்த முடியல. ஸோ அது மாதிரி என்னுடைய வேலையிலையும் சில நிகழ்வுகள் நடந்தது. அதனால எனக்கு ஒரே வெறுப்பு. ஆத்துல தண்ணி திறந்து விட்டப்ப என்னுடைய வாங்கின சம்பளம், சூப்பர்வைசரா நான் வாங்கின சம்பளத்துல 2 ரூபாய் நோட்டு கட்டு வாங்கிட்டு அந்த பின்னை எடுத்துட்டு அந்த 100 தாலியும் பாலத்து மேல நின்று ஆத்துல விசிறி அடிச்சுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஆத்துல பணத்தை விசிறி அடிச்சோன்னா ஜனங்கள்லாம் ஓடி சூப்பர்வைசர் சார் பணம் போடுறாருப்பா, பூஜை பண்றாரு போல இருக்கு அப்படின்னு எல்லாம் தண்ணியில குதிச்சு பணத்தை எடுத்தாங்க. ஆனா நான் ஆபீஸ்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தாங்க முடியாத ஆச்சரியம். ஆனா என்னுடைய நல்ல காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நாடு சைனீஸ் அட்டாக் நடந்து நாடு எமர்ஜென்சில இருக்குது. இராணுவம் பெரிய அளவுல விரிவுபடுத்துறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கவங்களெல்லாம் இராணுவத்துல சர்வீஸ் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. 1 வருஷம் இராணுவத்துல சர்வீஸ் பண்ண சொன்னா 2 வருஷம் சீனியாரிட்டி கொடுக்குறாங்க. நீங்க ஏன் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்றீங்க? why don't you become an army officer அப்படின்னாரு. அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்றது, பீக்கன் லைட் மாதிரி, டார்ச் லைட் மாதிரி மனதில் பட்டது. ஆனா இராணுவம்னா என்ன பண்ணணும் அப்படி அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. கிராமத்துல இருந்ததால ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருப்பேன், நல்லா கேம்ஸ் எல்லாம் ஆடுவேன், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஓடுவேன், எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன். பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் என்னுடைய ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் சொன்னாரு, நீங்க இராணுவத்துக்கு போங்கன்னு சொன்னாரு. தட் இஸ் ஹவ் இராணுவத்துல என்டர் பண்ணது. இந்திய இராணுவத்துல நீங்க சேர்ந்த பிறகு எந்தெந்த மாதிரியான தகுதியுள்ள ஒரு பதவிகளை நீங்க அடைஞ்சீங்க? இந்திய இராணுவம் ஒரு அற்புதமான அமைப்பு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா ஆரம்ப காலத்துல இதை பத்தியெல்லாம் எனக்கு ஜாஸ்தி விவரங்கள் தெரியாது. அவர் சொன்ன மாதிரி நான் செலெக்ஷனுக்கு போனேன். அதிர்ஷ்டவசமா செலெக்ஷன் ஆயிடுச்சு. அதிகார வர்க்கம் ஆஃபீஸரா செலெக்ஷன் ஆனிச்சு. ஆனா ஆஃபீஸரை ஜாயின் பண்ண பிறகுதான் தெரிஞ்சது, சிப்பாய்கள்னு ஒரு குரூப் இருக்குது, ஆஃபீஸர்னு ஒரு குரூப் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சில ரிலேஷன்ஷிப்பு, ட்ரைனிங்லாம் இருக்குது. அந்த ஒரு போர்க்களம், வார் இது மாதிரிலாம் வந்ததுன்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறப்ப அதிகாரிகள் கட்டளை இடுறாங்க, ஜவான்கள் செய்கிறாங்க, அவங்க டீம் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. போர்னு வந்ததுன்னா சில இழப்புகள் ஏற்படுது, இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஆணுச்சு. ஆனால் அந்த 4-5 வருஷத்துலேயே 1965 வாரில் சியால்கோட் செக்டரில், பாகிஸ்தானோடைய நடந்த வாரில் சியால்கோட் செக்டரில் இருந்தேன். எதுவுமே தெரியாமல் ஒரு இராணுவத்தை பற்றி அதிகம் தெரிஞ்சிக்காமையே வாருக்கு போய் அடிபட்டு, காலில் அடிபட்டு 4 மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னை பிடபிள்யூடிக்கு வர சொன்னாங்க. எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு, பிடபிள்யூடிக்கு வர சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, இராணுவத்தில் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை பிடபிள்யூடிக்கு போயிடுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். வீட்டில் எல்லாரும் கட்டாயம் வந்துடு திரும்பி வந்துடு அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்தேன், கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். ஒரு வார் பார்த்துருக்கேன். ஆயிரக்கணக்கான ஜவான்கள், ஆஃபீஸர்ஸ் என் கண் முன்னாலே செத்துருக்காங்க. எதுக்காக செத்துருக்காங்க இவங்க, யாருக்காக செத்துருக்காங்க, இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இதை பற்றிலாம் நான் யோசிச்சு பார்க்குறப்ப நான் இராணுவத்தில் கண்டினியூ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு தடவை தேர்வுக்கு போகணும், இன்னொரு தடவை டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அது ஒரு முட்டாள்தனமான முடிவு. ஏன்னா 5 வருஷமா அதிகாரியா நாங்கள் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் வச்சு அதிகாரி ஆகிறதுக்கு வைக்கிறது அது அர்த்தமே இல்லை. ஆனால் அந்த தவிர இராணுவ தலைமையகம் உணர்ந்து உடனே அது நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கு முந்தைய என்னுடைய டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. நான் டெஸ்ட்டுக்கு போய் சில பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, சில பேர் தேர்வு பண்ணாங்க, அதில் என்ன தேர்வு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது தேர்வு கிடையாது, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆஃபீஸராக வந்துடணும், அதை கண்டினியூ பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு தட் இஸ் ஹவ் நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இராணுவ அமைப்பை பற்றி எனக்கு
விவரங்களோட படிக்க முடிஞ்சுது, தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்புறம் என்னுடைய அனுமானம், என்னுடைய அணுகுமுறை எல்லாம் ஒரு வித்தியாசமா இருந்தது. ராணுவத்துல உங்களை அண்டார்டிகாவுக்கு அனுப்பியிருக்காங்க ஸ்டேஷன் கமாண்டரா. அப்போ அங்க மறக்க முடியாத சில அனுபவங்கள் ஏற்பட்டதை நீங்க சொல்லலாம். ராணுவத்துல பர்மனன்ட் கமிஷன் ஆஃபீஸர் ஆன பிறகு என்னுடைய அணுகுமுறை வித்தியாசமா இருந்தது. என்ன வித்தியாசமா இருந்ததுன்னா, அதிகாரிகள் ஜவான்களுக்கு முன்னால போய் நின்னானுங்கன்னா அந்த ஜவான்களுக்கு ஒரு பெருமையா இருக்கணும். நம்ம ஆபீசர் நிக்கிறாரு பாருப்பா, நம்ம ஆபீசர் ஓடுறாரு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெருமையா இருக்கணும். அது இல்லாம ஒரு ஆபீசர், ஒரு மோசமான ஆபீசர் போய் நின்னா அந்த ஜவான்கள் என்ன நினைப்பானுங்க, இது வந்துட்டான்ப்பா, இந்த தண்டம் கசமாலம், நம்ம பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க. அதனால நான் என்னுடைய அணுகுமுறை என்ன ஆச்சுன்னா, இப்படி ஒரு அதிகாரியா அப்படின்னு என்னுடைய ஜவான்கள் நினைக்கணும். அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள், என்னுடைய செயல்பாடுகள் இருந்தது. டெய்லி 20 கிலோமீட்டர் ஓடுவேன். எந்த ஜவானும் ஓட மாட்டான், நான் மட்டும் ஓடுவேன். டெய்லி காலையில ஒய்ஃபு கல்யாணம் ஆன பிறகு கூட ஒய்ஃபு பசங்கள்லாம் வீட்டில் படுத்து தூங்குவாங்க. காலையில 4:30 மணிக்கு எழுந்து வீட்டை பூட்டிட்டு சாவியை பாக்கெட்டை போட்டுட்டு 20 கிலோமீட்டர் ஓடுவேன். இது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிறது. கொஞ்ச நாள்ல ஒய்ஃபுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஒரு வித்தியாசமான ஆளுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி 20 கிலோமீட்டர் ஓடிப்பட்டு வருவேன். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் பாஸ்கெட் பால் ஆடுவேன். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் நீச்சல் அடிப்பேன். எல்லாரும் கேட்பாங்கன்னா, பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லுவேன், என்னுடைய உடல் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும், எப்படியாப்பட்ட கஷ்டத்தெல்லாம் இந்த உடல் தாங்கக்கூடியது அப்படின்னு நானே பயிற்சி பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் முழுக்க பட்டினி கிடக்கிறது. ஒரு நாளைக்கு 22 வருஷம் நான் நான் ஃபுல்லா நான்வெஜிடேரியனா சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு 22 வருஷம் முட்டை கூட தொடலை. வெஜிடேரியனா இருந்தா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கலாம். இது மாதிரி சில பயிற்சிகள்லாம் பண்ணி நான் கமாண்டிங் ஆஃபீஸர் 4 இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டுங்கிற இந்த கமாண்டிங் ஆஃபீஸரா அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்துகிட்டு இருக்கப்போ, தென் துருவத்துக்கு அதிகாரியா போகக்கூடியவர்கள் வாலண்டியர் என்ன சில வாலண்டியர், உனக்கு இஷ்டம் பண்ணாதான் உன்னை எடுப்பாங்க, இஷ்டம் பண்ணா தேர்வுக்கு போகணும். ஸோ அது மாதிரி வாலண்டியரை கேட்டாங்க. அப்போ நான் என்னுடைய பேர் கொடுத்தேன், டெஸ்ட்டுக்கு போனோம். தென் துருவ பகுதிக்கு போயிருக்கீங்க, அங்க எப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பா. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் இருந்திருக்கீங்க. பகல் இரவு 6 மாதமாக இருந்திருக்கின்றது. அந்த நேரத்துல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள், அதை பத்தி நீங்க. தென் துருவம் என்பது பனி மூடிய தரை அல்லது கடல், பனி மூடிய கடல் அல்லது தரை. அதனால கீழே எண்ணிக்கைக்கு கீழே தரை இருக்குது. தென் துருவத்துக்கும் வட துருவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, வட துருவம் தரையே கிடையாது, கடல் தான். தரை கிடையாதுன்னா கடல் இருக்குது, 1000-2000 அடி கீழே தரை இருக்குது. ஆனா தென் துருவத்துல நம்ம பூமி இந்தியாவில் எப்படி பூமி இருக்குதோ அது மாதிரி தென் துருவம் மேல தரை இருக்குது. ஆனா அந்த தரை உறைபனியால் மூடி இருக்குது. உறைபனியோடைய திக்னஸ் எவ்வளவு உறைபனி இருக்கும்? 5000 மீட்டர், 5 கிலோமீட்டருக்கு ஐஸ் இருக்குது. 5 கிலோமீட்டருக்கு கீழே போனா நீங்க தண்ணியை பார்க்கலாம் அல்லது தரையை பார்க்கலாம். இதான் கடல் அல்லது மண். பொதுவா தென் துருவத்துல மண் இருக்குது. 14.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த ஏரியா. அது மண் ஐஸ் மூடியது. அங்க தென் துருவத்துக்கு எத்தனை பேர் போட்டு வராங்க? இப்போ நான் போனது 5வது எக்ஸ்பெடிஷன். இப்போ 43வது எக்ஸ்பெடிஷன் நடக்குது. இது கிட்டத்தட்ட 40 வருஷத்துல நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. தென் துருவம் என்கிற அனுபவம் அல்லது வேற எங்க பொதுவாகவே எடுத்துக்கிட்ட ஒரு அனுபவம் என்பது எப்படி ஒருத்தனுக்கு உணரப்படுது? ஒரு சப்போஸ் ஒரு வீடு தீப்பத்தி எரியுது, இத பாக்குறோம். அந்த பாக்குற எத்தனை ஜனங்கள் பாக்குறாங்க. ஒருத்தன் ஆஹா எப்படி அருமையா எரியுதுப்பா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் ஐயோ பாவம் என்ன ஆச்சு, யாரு செத்தாங்களோங்கிறான். இன்னொருத்தன் வேற ஏதாவது எத்தனை உயிர்கள் காப்பாத்துறதுக்கு ஓடுறான். அதாவது ஒரு நிகழ்வு பார்க்கிறவங்க மனதுல ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. அதுல ஒன்றும் சந்தேகமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அது மாதிரி தென் துருவம் உறைபனி மூடிய ஒரு கண்டம்.
இது எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுது மனதில், எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது யூனிவர்சல் கிடையாது. ஒவ்வொருத்தன மனதிலையும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, அண்டார்டிகா போயிட்டு வந்தியப்பா, எப்படி உங்க அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், அண்டார்டிகா ஒரு வெண்பனி சுடுகாடு, ஒரே பனிக்கூட்டம், பனி, ஒரு மரம், வீடு கீடு, எந்த லேண்ட்மார்க்கும் கிடையாது, எந்த உயிரினமும் கிடையாது. இது என்ன மாற்றத்தை, என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அது ஒரு வெண்பனி சுடுகாடு அப்படிங்கிறான். இன்னொருத்தர் கேட்கிறான், அண்டார்டிகா போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னா, அது ஒரு சொர்க்க உலோகம், வாழ்நாள்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம் அது அப்படிங்கிறான். இது மாதிரி நீங்க சாதாரண ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கன்னு. ஆனா என்னுடைய அனுபவம் தான் உங்களுடைய அனுபவமா இருக்கணும். கர்னல் கணேசன் சொல்லி இருக்கிறாரு, அண்டார்டிகா அற்புதமான உலகம், நம்மளும் போகலாம். நீங்க போய் அந்த ஒரே பணியில விரைச்சு போயிட்டீங்கன்னா அதுக்கு யார் காரணம்னா நீங்க தான். ஏன்னா அனுபவம் என்பது தனி மனித உரிமை. தனி மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான உலகம். 15 பேர் எங்களுடைய டீம்ல நாங்க இருந்தோம். 15 பேர், இன்னைக்கு 30 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1989 நாங்க திரும்பி வந்தோம். 1.5 வருஷம் கழிச்சு 87 போயிட்டு 89 திரும்பி வந்தோம். இந்த 1.5 வருஷத்துல எங்க கூட இருந்த 15 பேர்ல ஒரு 2-3 பேர் செத்து போயிட்டாங்க, மீதி இருக்கிறாங்க. அந்த ஒரு 7-8 பேருடைய கான்டாக்ட்ல நம்பர் எல்லாம் இருக்குது, பேசுவோம், அப்பப்ப பேசுவோம். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, வாழ்நாள்ல மறக்க முடியாத அனுபவம் கர்னல் கணேசன் கூட போய் அங்க இருந்ததுதான். ஏன்னா அவருடைய அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் மாதிரி கிடையாது அப்படின்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 ப்ராப்ளம்னு வந்ததுன்னா அதை எப்படி காப்பாத்துறது, எப்படி அதை சால்வ் பண்றதுங்கிறது ஒரு தனித்திறமை. ஒரு சயின்டிஸ்ட் காணாம போயிட்டாங்க, புயல் காத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. எனக்கு அப்ப ரெஸ்ட் டைம், நான் படுத்து தூங்குறேன். அவங்க மீதி இருக்க 14 பேர் தேடி பார்த்துட்டு அந்த சயின்டிஸ்டை காணும், நம்ம ஸ்டேஷன் கமாண்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னை எழுப்புறாங்க. அப்ப நான் எழுந்தோடனே இந்த மாதிரி ஒருத்தரை காணும் சார் அப்படின்னு, காத்து அடிக்குது, ஒருத்தரை காணும்னு சொன்னப்ப நான் எல்லாரும் மீதி இருக்க 14 பேரையும் உட்கார சொன்னேன். உட்காந்து என்ன நடந்ததுன்னு விசாரிச்சோன்னே அப்படி பேசி, அப்புறம் டாக்டர் இருக்காரு, எல்லாம் ஏற்பாடு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் சொல்றாரு, சார் அவரு காணாம போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது, அந்த குளிர்ல வெளியில எங்க கிடப்பாரு, நம்ம சீக்கிரம் போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போனவர் தான், அவரை காப்பாற்ற நான் முயற்சிக்கல, உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறேன். மீதி இருக்க 14 பேரும் அவனை தேடுறேன்னு சொல்லிட்டு நீங்க போடாதீங்க, இங்கே இருக்கணும், நான் சொல்றபடி செய்யணும். ஏன்னா நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்ப எதுக்கு இவர் போனாரு? இப்ப அதை அனுபவிக்கிறாரு, பரவாயில்ல, நம்ம வில் சேவ் இட், வில் ட்ரை டு சர்ச் அப்படின்னு. ஒரு பேச்சுலர், கல்யாணம் ஆன ஆளை கூப்பிடல, நான் ஒரு பேச்சுலரை கூப்பிட்டு, நானும் அந்த பேச்சுலரும் வெளியில 200 மீட்டர் ஒரு நெய்லான் ரோப்பை எடுத்துக்கிட்டு வெளியில, ஸ்டேஷன் 20 அடி கீழே ஐஸுக்குள்ள இருக்குது, வெற்றிகளா மேல படி மாதிரி ஏணியில ஏறணும். அலுமினியம் லேடர் மேல பதிச்சிருக்குது, அதை பிடிச்சுக்கிட்டு மேல ஏறணும். நடுவுல பிரேக் பண்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொஞ்ச நேரம் நிக்கலாம் ரெஸ்ட்டுக்கு. போய் மேல ஏறி கீழே இறங்கி, வெளியில ஒரு லேடர் இருக்குது, அதுல இறங்கி கயிறை இது ஏணியில கட்டிட்டு வெளியில போய் சுத்தி தேடி பார்க்குறோம். அதிர்ஷ்டவசமா ஒரு டெட் பாடி மாதிரி கீழே கிடந்தாரு. அவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு, ஐஸ்லேயே இழுத்துக்கிட்டு நானும் அந்த இன்னொரு ஆளும் இழுத்துக்கிட்டு ஏணியில தூக்கி, அதுக்குள்ள மீதி ஆள்லாம் வந்தாங்க, எல்லாரும் தூக்கி ஏணிக்குள்ள கொண்டு ஜெனரேட்டருடைய எக்ஸாஸ்ட் முன்னால கொண்டு போய் நிறுத்தணும். அந்த ஜெனரேட்டர் எக்ஸாஸ்ட் சூடான காத்து மூஞ்சில அடிக்க 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 அவர் மூஞ்சில பட்டு கண்ணு ஐ லேஸ்ட்ல இமையில மூடி இருந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி உருகிச்சு. அப்ப திறக்குது. அப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான இது. அது நான் ஏன் அதை பண்ணணும், அவர் பாட்டு போனாரு, விட்டுட்டுலாம், பட் வெரி சிம்பிள். நான் மெசேஜ் அனுப்பிச்சிடலாம் டெல்லிக்கு, பிளிசர்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிளிசர்ல போகக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏன் போனாரு?
இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது.